வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஆக்சுவலி செகண்ட் இயரோடைய இலக்கண பகுதி பார்க்க போறோம். இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்டானது. கொஞ்சம் லிசன் பண்ணா மட்டும்தான் இது புரியும். மனப்பாடம் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. தயவு செய்து கொஞ்சம் இலக்கணம்லாம் டீச் பண்ணும்போது நல்லா கவனிங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நியூ பேட்டர்ன், தமிழ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரி இல்லை. கொஸ்டின்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம கொஸ்டினை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது இலக்கணத்துல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க தமிழ் பேப்பர்ல. ஸோ அதனால நல்லா லிசன் பண்ணிக்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது இரண்டாவது இயரோட இலக்கணம் தொகைநிலை தொடர் அப்படின்றது. ஸோ தொகைநிலை தொடர்ன்ற டாபிக்கு உள்ள போக முன்னாடி அது எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பார்த்தோம்? எழுத்துனா என்னன்னு பார்த்தோம். எழுத்து வந்து தமிழ்ல உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து அப்படிலாம் இருக்கு. ஒரு சின்ன இங்கிலீஷ்ல வந்து லெட்டர் அப்படின்றது தான் தமிழ்ல எழுத்து. 2-3 லெட்டர்லாம் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? வேர்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்றோம்? 2-3 லெட்டர்லாம் சேர்ந்துதுன்னா அதுக்கு பேர் சொல் அப்படின்னு பேர். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல லெட்டர்னா என்ன, வேர்டுனா என்னன்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இயரோட இலக்கணம் வந்து எழுத்து, சொல் முடிஞ்சிச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்ப நீ அப்படின்றது என்னது? வெறும் எழுத்து. இதோட ஒரு புள்ளி வச்சிருங்க. இன்னொரு எழுத்து சேர்ந்ததுனால இது என்ன மாறிடுச்சு? சொல்லா மாறிடுச்சு. ஓகேவா? அப்ப நீர்ன்றது சொல். இப்ப இது ஃபர்ஸ்ட் இயர்ல முடிச்சிட்டோம். இப்ப செகண்ட் இயர்ல என்ன பண்றோம்னா நீர் பருகினான். ஓகேவா? பருகினான். ஓகேவா? நீர் பருகினான் அப்படின்னு இருக்குன்னா இப்ப ஒரு சொல்லை அடுத்து இன்னொரு சொல்லும் தொடர்ந்து வந்துள்ளது. ஓகே, புரியுதா நான் சொல்றது? இதுவும் அதாவது ஒரு எழுத்துக்கு ஒரு லெட்டருக்கு மேல வந்துச்சுன்னா மோர் தென் 1 லெட்டர் வந்தா சொல். இங்க 2 லெட்டர் வந்துச்சு, அப்ப இது சொல். இங்க பாருங்க 2, 4, 5 லெட்டர் இருக்கு, அப்ப இது ஒரு சொல். அப்ப சொற்கள் தொடர்ந்து வந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தொடர் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன பேரு? தொடர். ஓகேவா? சொற்கள் தொடர்ந்து வருவதுக்கு பேர் என்ன பேரு? தொடர். அதாவது ஃபண்டமெண்டல் வந்து எழுத்தெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா சொல்லு. சொற்கள் 2-3 தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேரு சொற்றொடர் அல்லது தொடர். தொடர் 2 வகைப்படும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொகைநிலை தொடர். ஒன்னு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? தொகைநிலை தொடர். செகண்ட் இருக்கிறது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது, செகண்ட் லெசன்ல டிஸ்கஸ் பண்ண போறது இந்த தொகைநிலை தொடர்கள். ஓகே, புரியுதா நான் சொல்றது? சரி, ஓகே, ரைட். இப்ப நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம். தொகைநிலை தொடர் என்றால் என்ன? அது எத்தனை வகைப்படும்? நல்லா லிசன் பண்ணிக்கப்பா. தொகைநிலை தொடர் என்றால் என்ன? அது எத்தனை வகைப்படும் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொல்றேன், சரியா? கரும்பு தின்றான். ஓகேவா? லிசன் பண்ணிக்க. கரும்பு தின்றான் இப்படியா நம்ம சொல்லுவோம்? கரும்பு தின்றான் அப்படியா சொல்லுவோம்? கரும்பை தின்னான் அப்படிதானே சொல்லுவோம்? கரும்பை தின்றான் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப 2 சொற்களுக்கு இடையில ஏதோ ஒண்ணு மறைஞ்சு வந்திருக்கு. என்னது அது? கரும்பை. ஐன்ற ஒரு உருபு மறைஞ்சிருக்கு. இந்த ஐன்றது என்ன உருபு? வேற்றுமை உருபு. நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க. வேற்றுமை உருபுனா என்ன? ஐயாள்கு இன்னதுகன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? வேற்றுமை உருபுனா என்னது? ஐ ஆல் கு. ஐயாள்கு இன்னது கண். இன்னது கண். வேற்றுமை உருபு மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வேற்றுமை உருபு இருக்கு. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஓகேவா? அப்ப இது 2வது வேற்றுமை உருபு 3, 4, 5, 6, 7. ஓகேவா? சோ இப்ப இந்த உருபுகள்ல ஏதாவது ஒண்ணு மறைஞ்சிருந்துச்சுன்னா அப்ப இந்த இடத்துல வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க, கரும்பு தின்றான், கரும்பை தின்றான்னா தான் நம்மளுக்கு கரெக்டா வரும். அப்ப கரும்பை ஐன்ற வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது வந்து என்னது? தொகைநிலை தொடர். தொகை அப்படின்னா மறைஞ்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுது நான் சொல்றது? அப்ப 2 சொற்களுக்கு இடையில ஏதோ ஒரு உருபு, அது வந்து வேற்றுமை உருபா இருக்கலாம், வினை உருபா இருக்கலாம், பண்பு உருபா இருக்கலாம், உவமை உண்மை ஏதாவது ஒரு உருபு மறைந்து வந்ததுன்னா அதுக்கு பேரு தொகைநிலை தொடர். ஓகேவா? 2 மார்க்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், தொகைநிலை தொடர்னா அப்ப என்னன்னா 2 சொற்களுக்கு இடையில உருபு, வேற்றுமை உருபோ, வினை உருபோ, பண்பு உருபோ ஏதேனும் ஒரு உருபு மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர் எனப்படும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? சோ இந்த தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேற்றுமை தொகை. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? வேற்றுமை தொகை. ஓகேவா? சோ வேற்றுமை தொகைனா என்ன சார்? வாட் இஸ் கால்ட் தி வேற்றுமை தொகை? இப்பதான் நான் சொன்னேன்ல, அதாவது 2 சொற்களுக்கு இடையில அந்த வேற்றுமை உருபுன்னு நம்ம சொல்லணும்ல. எது வேற்றுமை உருபு? ஐயாள்கு இன்னதுகன். அந்த இதுல ஏதாவது ஐயோ, ஆலோ, இன்னதுகன் இதுல ஏதாவது ஒரு உருபு மறைந்து வந்துச்சுன்னா அது வேற்றுமை உருபு. அவ்வளவுதான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்ப மதுரை சென்றார். மதுரை சென்றார். ஓகேவா? மதுரை சென்றார். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதுல பாருங்க,
அவர் என்ன வந்திருக்கணும், ஆக்சுவலி மதுரைக்கு சென்றார் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அப்ப இங்க என்ன மிஸ் ஆயிருக்கு, இக்க விட்டுரு, மதுரைக்கு கூன்ற ஒரு வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கா, வேற்றுமை உருபு மறைந்து வந்ததனால் இது வேற்றுமை தொகை எனப்படும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா, இரண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. ஓகே ரைட்டா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வினைத்தொகை. செகண்ட் வந்து வினை தொகை. சரி சார், இந்த வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வினைச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் வந்திருக்கும். வினைச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் வந்தா அது வினைத்தொகை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வினைச்சொல்லை தொடர்ந்து வீசு தென்றல், லிசன் பண்ணிக்க, வீசு தென்றல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல பாருங்களேன், வீசுன்றது என்னது, த்ரோ பண்றது. ஓகேவா, இங்க வீசுன்றது நல்லா அப்படி வீசுறது. ஓகேவா, ஓகேவா. இப்ப வீசுன்றது வந்து ஆக்சுவலி இந்த வேர்பு தானே, வீசு. ஓகேவா, வீசு லைக் அப்படி வீசுறது. ஓகேவா, சோ அப்ப வேர்பு, அப்ப வினைச்சொல், வினைச்சொல்லை தொடர்ந்து என்ன வந்திருக்கு, ஒரு பெயர் வந்திருக்கா, தென்றல். தென்றல்ன்றது ஒரு பெயர் தான். ஓகேவா, அப்ப வினைச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் வந்தால் அது வினைத்தொகை. ஓகே, அது என்னது, வினைத்தொகை. ஓகே, புரியுதா நான் சொல்றது? இதுக்கு இன்னொரு 1 மார்க் கொஸ்டின்ல இது கேக்குறாங்க, காலம் கறந்த பெயரச்சம் டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்பாங்க. காலம் கறந்த பெயரச்சம் டேஷ் எனப்படும்னா அது வினைத்தொகை. 1 மார்க் கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்கப்பா. காலம் கறந்த பெயரச்சம், காலம் கறந்த பெயரச்சம், பெயரச்சம், காலம் கறந்த பெயரச்சம் டேஷ் எனப்படும் அப்படின்னாங்கன்னா அது வினைத்தொகை. ஓகே, இன்னும் ஒரு ஐடியா இருக்கு, வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, இந்த ஆக்சுவலி இது வந்து இலக்கண குறிப்பிட வரும். இலக்கண குறிப்புனா உங்களுக்கு தெரியல, ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதோட இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்ப எப்படி எழுதணும்னா, இந்த வீசு தென்றல், இந்த வினைத்தொகையோட இலக்கண குறிப்பை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 3 காலத்தையும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகணும். இந்த வேர்டை 3 காலத்தோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். 3 காலம்னா என்ன சார், பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இப்ப பாருங்களேன், இந்த வீசு தென்றல்ன்ற வார்த்தையை 3 காலத்துக்கு நான் எப்படி சூட் பண்றேன்னு பாருங்களேன். வீசிய தென்றல் பாஸ்ட் டென்ஸ், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல் பிரசன்ட். ஓகேவா, வீசும் தென்றல், ஓகே, அது வந்து ஃபியூச்சர். அப்ப 3 காலத்துக்கு இந்த வேர்டு மேட்ச் ஆகுதா, புரியுதா நான் சொல்றது? அப்ப எந்த ஒரு வார்த்தை, கொடுக்கப்பட்ட வார்த்தை 3 காலத்துக்குடன் பொருந்துச்சுன்னா, 3 காலத்துக்கு பெர்ஃபெக்ட்டா அதை சொல்லி பார்க்க முடியும் அப்படின்னா, சோ அது வந்து என்னது, வினைத்தொகை. ஈஸியான ஐடியா, இலக்கண குறிப்பில் அழகா அடிச்சுட்டு போயிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா, சுடு சோறு. பாருங்களேன், சுடு சோறு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஐடியா கொடுத்தேன், அதாவது ஒரு வினையை தொடர்ந்து ஒரு பெயர் வரணும்னு சொன்னேன். ஒரு வினை சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல். வினைன்றது என்னது, வேர்பு. சுடு, சுடுறாடே, சுடு, சுடு, இந்த சுடு, இந்த சுடு, தோசை சுடு, ஏதோ அதெல்லாமே ஆக்ஷன் தான், வேர்பு தான். அப்ப சுடுக்கு அடுத்து என்ன வந்துருக்கு, சோறு. சோறுன்றது என்னது, பெயர் தானே. அப்ப வினை சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்துள்ளது, அப்ப இது வினைத்தொகை. இப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்னு நான் சொன்ன ஐடியா படி, இந்த சுடுசோரை 3 காலத்துக்கும் பிரசன்ட், ஃபியூச்சர் அந்த 3 பாஸ்ட் 3 காலத்துக்கும் சூட் பண்ணி பார்க்கலாம். சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஓகேவா, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஊறுகாய். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா, ஊறுகாய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். ஓகேவா, சோ இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தை 3 காலத்திற்கும் பெர்ஃபெக்ட்டா சூட்டபிள் ஆகுதோ, மேட்ச் ஆகுதோ, சொல்லி பார்க்க முடியுமோ அதுதான் வினைத்தொகை. இது 2வது டைப். ஓகேவா, சோ இது 2வது டைப். ஓகேவா, அடுத்து வினைத்தொகை முடிஞ்சிச்சு. அடுத்து 3வது இருக்கிறது பண்பு தொகை. 3வது டைப் என்னது, பண்பு தொகை. சார் பண்பு தொகைனா என்ன சார், இது சின்ன கிளாஸ்ல இருந்து நீ படிச்சிருப்ப, நம்ம மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு வந்திருப்ப. ஓகே, புரிஞ்சுக்காம. ஓகே, பண்பு தொகைனா நல்லா புரிஞ்சுக்க. நிறம், நிறம், குணம், நிறம், குணம், அளவு, வடிவம். ஓகேவா, நிறம், குணம், அளவு, வடிவம். ஓகேவா, இதெல்லாத்தையும் இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஓகேவா, நிறம், குணம், அளவு, வடிவம் ஆகியவற்றை குறிக்கிறது தான் பண்பு தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு சொல்ற பாரு, செங்காந்தல், செங்காந்தல் மலர், செங்காந்தல். ஓகேவா, செங்காந்தல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதோட மீனிங் என்ன, செங்காந்தல்னா செழுமை, சேனாவே செழுமைன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இது எதுல வந்தது, பண்புல வந்தது. ஓகே, இதோட பண்பு எப்படி இருக்காமா, செழுமையா இருக்கு, ரொம்ப ப்ராஸ்பரிட்டியா இருக்கு. ஓகேவா, புரியுதா? அப்ப இது வந்து பண்பு தொகை. அப்படி இல்லையா, ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வார்த்தைய பிரிக்கும் போது பிளஸ் குறிக்கு முன்னாடி மை வரணும். இப்ப செங்காந்தல் எப்படி இருப்ப, செம்மை பிளஸ் காந்தல், அவ்வளவுதான். அப்ப பிரிக்கிறது போது பிளஸ் குறிக்கு முன்னாடி மை வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஓகே, ரைட். இப்ப செங்காந்தல், அப்ப பண்பு. இப்ப பாருங்க, இப்ப பண்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து
வடிவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வடிவத்துக்கு பாத்தீங்கன்னா வட்டத்தொட்டி அப்படின்னு கொடுக்கலாம். நீ எதனா பார்த்தோன்னே இது வட்டம் பிளஸ் தொட்டி, எங்க சார் பிளஸ் குறிக்கு முன்னாடி மையே வரல சார், வட்டம் இம்மு தானே சார் வருது அப்படின்னு நினைக்கலாம். எல்லாத்துக்கும் இது எக்ஸாம்பிள் வர முடியாது. பண்புல மட்டும்தான் இது மை வரும் பிரிச்சா. இப்ப வடிவத்துக்கு வந்து பார்த்தோன்னே சொல்லுது வட்டம் சொல்லுது. ஓகே, வட்டம்னா ஒரு ஷேப், ஓகேவா, சர்க்கிள். ஓகே, அப்ப ஒரு வடிவத்தை இண்டிகேட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா இது வந்து பண்பு தொகை தான். ஓகே, முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அடுத்து நிறம்னானது கலர்ஸை கொடுக்கக்கூடியது. ஓகேவா, என்ன கரும் நிறம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி சொல்றது, கருப்பு தொட்டி, சாரி கருங்குழலி. ஓகேவா, கருங்குழலி. ஓகேவா, கருங்குழலி இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன். அப்ப நான் கருணாவே என்ன அர்த்தம், கருமைன்னு அர்த்தம். இதை பிரிங்களேன், என்ன வரும், கருமை பிளஸ் குழலின்னு வரும். கருமை பிளஸ் குழலி. ஓகே, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஐடியா படி பிளஸ் குறிக்கு முன்னாடி மை வந்துருச்சு, அப்ப இது பண்பு தொகை. இன்னொன்னு பார்த்தோன்னே கருனாவே கருப்பு, டார்க், நம்மள மாதிரி. ஓகேவா, சோ அப்ப கருண் வந்தாவே அது வந்து ஒரு பண்பு தான், ஒரு கருமையா இருக்கிறது ஒரு பண்பு தானே, அப்ப பண்பு தொகை ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, புரியுதான சொல்றது? சோ அப்ப நிறம், குணம், அளவு, வடிவம் ஆகியவற்றில் எதுவும் ஒன்று வந்துச்சுனாவோ அல்லது பிரிக்கும் போது பிளஸ் குறிக்கு முன்னாடி மை வந்ததுனாவோ அது பண்பு தொகை. இந்த பண்பு தொகையில இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்ன சார்? உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, மார்கழி திங்கள். ஓகேவா, மார்கழி திங்கள். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த திங்கள்னா என்ன மீனிங், திங்கள்னா என்ன, வாட் இஸ் கால்ட் தி திங்கள்? திங்கள்னா மாதம்னு அர்த்தம். ஓகே, 10 திங்கள் எண்ணி சுமந்தாயே அப்படின்னு ஒரு பாட்டுல எல்லாம் வரல. 10 திங்கள்னா 10 திங்கக்கிழமை எண்ணி பண்றது பிறந்து கிடையாது. திங்கள் என்றால் மாதம், 10 மாசம் என்னை எண்ணி சுமந்தவளே அப்படின்ற மீனிங். அப்ப திங்கள் என்றால் என்னது, மாதம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மாதம். ஓகே, ரைட். மார்கழின்னா என்ன, அந்த மாதத்துல ஒரு மாசம். ஓகே, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு நிறைய மாதங்கள் இருக்கு. அந்த மாதங்கள்ல ஒரு மாதம். அப்ப என்ன விஷயம்னா, சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும். ஓகே, மாதம்ன்றது ஒரு பொதுவான ஒரு ஏதோ ஒரு மாதம், ஆனா அதுல என்ன மாசமாமா, மார்கழி மாசமா, அப்ப இதுதான் ஸ்பெஷல். ஓகேவா, அப்ப சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் வர்றது பண்பு, இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. புரியுதா நான் சொல்றது? அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், சாரை பாம்பு. ஓகே, சாரை பாம்பு. பாம்புனாவே ஸ்னேக். ஓகே, பாம்பு அப்படின்றது ஒரு பொதுவான வகை. ஓகேவா, எல்லா பாம்பையும் குறிக்கும். பாம்பு அது என்ன பாம்புன்னு நமக்கு தெரியல, ஆனா அதுக்கு முன்னாடி போறோம், சார பாம்பாமா, சாரையாகிய பாம்பு. ஓகேவா, புரியுதா நான் சொல்றது? அப்ப சார பாம்பு, அப்ப பின்னடி பாம்புன்ற ஒரு பொது பெயர், அது எவ்வகை பாம்பாமா, சாரை பாம்பு அப்படின்னு ஒரு சிறப்பு, அதோட பெயர் என்னன்றது முன்னாடி காமிக்குது. இங்க பாரு, திங்கள் அப்படின்னா நம்ம மாதம், என்ன மாசம், மார்கழி மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் வந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது நல்லா புரிஞ்சுக்க. ஓகேவா, சோ மார்கழி திங்கள் அப்படின்னா திங்கள் என்றால் மாதம், சரி மாசம். ஓகே, ரைட். என்ன மாசம், மார்கழி மாசம். அப்ப அவருடைய சிறப்பு வந்துருச்சு. சிறப்பு பெயர் இங்க இருக்கு, பொது பெயர் பின்னாடி இருக்கு. சார பாம்பு, பாம்பு என்றால் பொது பெயர். என்ன பாம்பாமா, சார பாம்பு. அப்ப சிறப்பு முன்னாடி வந்துருச்சு. ஓகேவா, நல்ல பாம்பு, அப்ப நல்லன்றது சிறப்பு தான். ஓகேவா, அப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்பும் வந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இது பண்பு தொகையில ஒரு வகையில வருது. ஓகேவா, இது மூணாவது டைப். ஃபோர்த் வந்து உவமை தொகை. உவமை தொகை, உவமை தொகை அப்படின்னா சார் உவமை தொகைனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். உவமை தொகைனா உவமைக்கும் உவமயத்திற்கும் இடையில் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. ஓகேவா, உவமைக்கும் உவமயத்திற்கும் இடையே இங்க பாருங்களேன், மலர்கை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, மலர்கை. இது மலர்கை, மலர்கை, மலர்கை. ஓகே, சோ மலர்கைன்னு ஒரு எக்ஸாம்பிள். இதுல என்னன்னா, இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, மலர்ன்றது வந்து உவமை, மலர்ன்றது என்னது கம்பாரிசன், உவமை. கைன்றது உவமேயம், உவமேயம். ஓகேவா, உவமேயம். ஓகேவா, இது வந்து மலர்ன்றது வந்து உவமை, உவமை. உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில ஒண்ணு மறைஞ்சு வந்திருக்கு. என்னது, மலர் போன்ற கை அப்படின்னு வரணும். அப்படிதானே கரெக்ட்? மலர் கைனா உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஓகேவா, மலர் போன்ற உன்னுடைய கைகள் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அப்ப மலருக்கும் கைக்கு இடையில என்ன இருக்கு, போன்ற அப்படின்ற உவம உருபு மறைந்து வந்து உள்ளது. எனவே இது உவமை தொகை. ஓகே, புரியுதா நான் சொல்றது? அதாவது நீ எப்படி சொல்லணும்னா, இந்த டெஃபினேஷன் எப்படி சொன்னா, உவமைக்கும் உவமயத்திற்கும் இடையில் உவம உருபு மறைந்து வந்தால் அது உவமை தொகை. எடுத்துக்காட்டு மலர்கை. ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஓகே, ரைட். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உண்மை தொகை முடிஞ்சிச்சு. அடுத்து 5th இருக்கிறது உண்மை தொகை. உண்மை தொகை அது என்ன சார்? உண்மை தொகை. உண்மை தொகைனா என்ன சார்? உண்மை தொகைனா அது பேர்ல கொஸ்டின்லயே இருக்கு பாரியா,
அதாவது உம்மை தொகை. மறைஞ்சு வந்துச்சுன்னா உம்மை தொகைன்னு பேர். அதாவது ரெண்டு சொற்கள் இருக்கும், ரெண்டு சொற்களுடைய முடிவுல வந்திருக்கணும். ஆனா மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு உம்மை தொகை. மறைந்து வந்தனால அதுக்கு பேரு உம்மை தொகை. அப்படி புரிஞ்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், தாயும் சேயும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தாயும் சேயும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப நம்ம என்னன்னா இதுல கடைசியா சொல்லி பாருங்க, தாயும் சேயும் அப்படின்னு இருக்கா, வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இது இப்படி வராம இப்ப நமக்கு என்ன வரப்போகுது, தாய் சேய் அப்படின்னு வரப்போகுது. அப்ப இங்க என்ன மறைஞ்சு வந்துச்சு, மறைஞ்சிருச்சு. தாயும் சேயும் வர வேண்டிய இடத்துல மறைஞ்சு தாய் சேயும் வந்திருக்கு. சோ அப்ப இது வந்து என்ன பேர் அப்படின்னா உம்மை தொகை. ஓகேவா? ஒன் எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் பாருங்க. உம்மை தொகைக்கு எக்ஸாம்பிள் வேற என்ன சொல்லலாம், அவனும் அவளும், அவனும் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்க. அவனும் அவளும், லிசன் பண்ணிக்க. அவனும் அவனும் அவளும் அவளும் அப்படின்னு. இப்ப பாருங்க, அவனும் வருது, அவளும் வருது. ஆனா இத வராம எப்படி எழுதுவோம், அவன் அவள் அப்படின்னு எழுதுவோம். அவன் அவள். இப்படி மறைஞ்சு வந்துச்சுன்னா, வர வேண்டிய இடத்துல வராம மறைஞ்சு வந்ததுன்னா இதுக்கு பேர் தான் என்னதுன்னா உம்மை தொகை. ஓகே, உம்மை தொகை. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, சோ அப்ப வந்து வேற்றுமை 6 டைப்ஸ் 7 சொல்லிட்டேன். ஓகேவா? 6 டைப்ஸ். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உம்மை தொகை. அடுத்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்மொழி தொகை. அடுத்து லாஸ்ட் டைப் அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா என்ன சார்? பாருப்பா, இந்த தொகை நிலை தொடர்ல எல்லாத்துலயும் இத்து வரணும். வேற்றுமை தொடர் தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. ஓகே, சோ இப்ப அன்மொழி தொகையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்மளே சில நேரம் பேசிட்டு இருப்போம். நம்ம கிளாஸ்ல இப்ப நாமளே கிளாஸ் எடுக்கும் போது ஒரு என்ன பண்ணுவோம், பேசிட்டு இருப்பாங்க. கிளாஸ் எடுக்கும் போது ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா, சாப்பிச்சுட்ட எந்திரிச்சு நெல்லு, ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த கூட்டத்துல ஒரு 4 பேர் சிரிச்சுட்டு இருக்காங்க. சிரிச்சுட்டு இருக்கும் போது இவர் தான் எங்க சித்தப்பா அப்படின்னு நம்ம காமிக்கும் போது யாரா அப்படின்னு கேட்கறோம். 4 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அங்க முறுக்கு மீச வச்சு ஒருத்தர் சிரிச்சுட்டு இருக்காரு பாரு. ஓகே, ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவர்கிட்ட இருக்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு இண்டிகேஷன். தட் மீன்ஸ் எப்படின்னா அவர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அங்க அடையாளங்களை சொல்றோம் பத்தியா. ஓகேவா? இந்த அப்படி அந்த சட்டை போட்டிருக்காரு பாரு, அந்த முறுக்கு மீச வச்சிருக்காரு பாரு அப்படின்னு அவரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றோம் பத்தியா, அதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை. அப்ப இதுக்கு டெஃபினேஷன் எப்படி சொல்றது அப்படின்னா, 2 சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவோ, வினை உருவோ, பண்பு உருவோ, ஊமை உருவோ, உண்மை உருவோ மறையாமல் வேறு ஏதோ ஒரு உருவு மறைந்து வந்தால் அது அன்மொழி தொகை. ஓகேவா? உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது சிவப்பு சட்டை சிரிச்சார் அப்படின்னு சொல்றேன். சிவப்பு சட்டையை அணிந்தவர் சிரித்தார். அந்த அணிந்தவர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த உருவுலையும் வராது, வேற்றுமையில வராது, வினையில வராது, பண்பு ஊமை எதுவுமே வராது. அப்ப 2 சொற்களுக்கு இடையில வேற்றுமை, வினை, பண்பு, ஊமை, உண்மை ஆகிய உருவுகள் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு உருவு மறைந்து வந்தால் அது அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு, சிவப்பு சட்டை சிரித்தார். ஓகேவா? இதில் சிவப்பு சட்டை அணிந்தவர் சிரித்தார் என்று வந்திருக்க வேண்டும். அதுதான் அங்க ஆக்சுவலி மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? முறுக்கு மீச சிரிச்சாரு. ஓகேவா? ஓகேவா? கருப்பு சட்டை ஓடுனா அப்படின்னு இந்த மாதிரி வந்துச்சுனாலே, இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி ரிவிஷன்ஸ் எல்லாம் கேட்டே இருந்தாங்க. மறந்துடாத. இதுக்கு பேரு அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. ஓகே, புரிஞ்சுதா? சோ இந்த லெசன்ல உள்ள தொகைநிலை தொடர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு முறைக்கு 2 முறை ஹெட்செட் போட்டு, ஹெட்போன் போட்டு வீடியோ நல்லா நீட்டா கேட்டு அப்படியே நோட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து, அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வா. என்னன்னா, ஒரு 2 சொற்களுக்கு இடையில ஐயாள்கு இன்னது கண் மறைஞ்சா அது வேற்றுமை தொகை. 2 சொற்களுக்கு இடையில ஒரு சொல்ல 3 காலத்துக்கும் சூட்டபிள் ஆச்சுன்னா அது வினைத்தொகை. அடுத்து ஒரு வார்த்தை பார்த்தோன்னே நிறம், குணம், அளவு, வடிவம், பண்பு இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா அது வந்து பண்பு தொகை. ஓமை தொகை அப்படின்றது 2 சொற்களுக்கு இடையில ஒரு உருவு மறைஞ்சிருக்கு. ஓம உருபுலாம் என்னன்னு தெரியுமா? என்னதெல்லாம் ஓம உருபு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போல, போன்று அப்படின்னு வரும். ஓகேவா? போல, போல, புறைய, ஒப்ப, உரல, அன்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதிகமா போல, போன்று அந்த வார்த்தை தான் வந்து மறைஞ்சு வந்திருக்கும். உண்மை தொகை. உண்மை தொகைனா என்ன மறைஞ்சிருக்கும்? மறைஞ்சு வந்தா உண்மை தொகை. அன்மொழி தொகைனா இந்த உருவெல்லாம் இல்லைங்க, வேற ஏதோ ஒண்ணு மறைஞ்சு வந்திருக்கும், அதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை. ஓகேவா? புரிஞ்சா நான் சொன்னது? ஓகே, நல்லா ப்ளே பண்ணி ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் படிச்சு பார்க்காம எழுதணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.